ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் இனி நிந்தைக்குள்ளா இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். இங்கே நெகேமியா ஒரு காரியத்தை சொல்றாரு, நம்ம நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு. இப்போ அலங்க இடிக்கப்பட்டிருக்கு, சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, அவங்க சிறுமைப்பட்டிருக்காங்க, நிந்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த நிந்தையை மாற்ற வேண்டும். அதனால தான் நெகேமியா சில நாளாக அழுது துக்கித்து புலம்பி ராஜாக்களை போயிட்டு லெட்டர் வாங்கி லீவை கேட்டு அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். தேவ பிள்ளையில, உங்கள் வாழ்க்கையில் எது இடிக்கப்பட்டிருக்கு? எந்த நன்மை ஆசீர்வாதங்கள் இடிக்கப்பட்டு அதனால நீங்கள் நிந்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறீங்க? இங்கே எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதில் நெகேமியா பார்த்து சும்மா இருக்க முடியல. நம்ம நிந்தையாக இருக்கக்கூடாது, அவமானத்தில் இருக்கக்கூடாது. அப்படி சொல்லி என்ன பண்ணனாக்கா அலங்கத்தை கட்ட நினைக்கிறார். தேவ பிள்ளையில, இன்னைக்கு உங்களுடைய இடிந்து போன வாழ்க்கையை, இடிந்து போன அலங்கத்தை, இடிந்து போன ஆசீர்வாதத்தை, இடிந்து போன சரீர பலத்தை, உடனே என்னென்னலாம் காரியம் உங்கள் வாழ்க்கையில் சின்னாபின்னமாக்கப்பட்டதோ, சுட்டெரிக்கப்பட்டதோ, இடிஞ்சு போனதோ, கர்த்தர் அதை கட்டுவதற்கு உண்மையில் இருக்கிறார். அதை கட்டி உங்கள் மேலே அந்த நிந்தையை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 20வது வசனம் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். ஒரு நிந்தை ஒரு மனுஷன் மேலே இருந்துருச்சுன்னா, ஒரு அவமானம் ஒரு மனுஷன் மேலே இருந்துச்சுன்னா, அவன் இருதயம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இங்கே தாவீது சொல்றாரு, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். அம்மா, ஐயா, என் அன்பு தேவ பிள்ளையே, வாலிப சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பலவிதான நிந்தைகளினால, அவமானத்தினால நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க மேல அந்த நிந்தையை எடுத்து போடுவார். அல்லேலூயா. பாருங்க, அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். ஆமென். நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் கேளுங்க ஆண்டவரத்தில். ஒருவேளை என்ன காரியத்தில் உங்கள் வாழ்க்கை இடிக்கப்பட்டு, அவமானப்பட்டு, சின்னாபின்னமாக்கப்பட்டு, சுட்டெரிக்கப்பட்டிருக்கு, இன்றைக்கி ஆண்டவரே, நிந்தை என் இருதயத்தை பிளக்குதப்பா, நிந்தை என்னை வேதனைக்கு உட்படுத்துகிறதப்பா, இந்த நிந்தை என்னை விட்டு அகற்றோன்னு கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். உங்கள் மேலே இருக்கிற நிந்தையை அவர் மாற்றி ஆமேன் ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அந்த நெகேமியா அலங்கத்தை கட்டினார். அலங்கத்தை கட்டும்போது எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது. சன்பலா தொபியா அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க, நரி ஓடாது இடிஞ்சு விழுன்னு. ஆனால் 52 நாட்களில் அலங்கத்தை கட்டி தேவ சித்தத்தை செய்து முடித்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் இடிந்து போனதை கர்த்தர் கட்டி உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறாங்க. நிந்தை அவமானத்தை அவர் மாற்றுவார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். உமை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நன்றே அப்பா, உமக்கு நன்றி. நிந்தை எங்களை விட்டு அகற்றும் சொன்னது போல என்னென்ன காரியத்தில் அவமானத்தை நிந்தையை சகித்து கொஞ்சிருக்காங்கன்னு தெரியலப்பா. இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அன்னைக்கு நெகேமியாவினுமா அலங்கா இடிக்கப்பட்ட அலங்கா கட்டினது போல எங்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும். நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அன்ற சுக பலன் கட்டப்படுவதாக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபை கொப்புக்கொடு. இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நிந்தையை மாற்றிவிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.